Dear students, welcome to Abbas Mathematics 10th Standard Trigonometry Example 6.19. கொஸ்டின் எழுதுகிறேன். கொஸ்டினை புக்கை பார்த்துக்கங்க. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து கோபுர உச்சின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. இப்படி தான் கேள்வி கேட்டிருக்கு. இப்போ இந்த பிக்யூங்கிறது கோபுரம், இந்த கியூஆர் ஆறுங்கிறது இந்த கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து உள்ள ஒரு புள்ளி. கோபுரத்திலிருந்து புள்ளியின் தொலைவு கியூஆர், இது 48ன்னு கொடுத்துருக்கு. உயரம் தெரியாது, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஹெச். ஏற்ற கோணம் கொடுத்துருக்கு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஏற்ற கோணம் 30 டிகிரி கொடுத்துருக்கு. இந்த முக்கோணம் பிக்யூஆரில் நமக்கு என்ன தெரியுது? tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan 30 எதிர்பக்கம் ஹெச், அடுத்துள்ள பக்கம் 48. tan 30னா 1/√3. ஹெச் தெரியாது, அடுத்துள்ள பக்கம் 48. இதை குறுக்கால பெருக்கிட்டோம்னா 1/√3 × 48 = ஹெச். அப்போ ஹெச் = 48/√3. இதை கான்ஜுகேட் பண்ணணும். கீழே √3, √2 இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா அதனால ரேஷனலைஸ், இது பேர் ரேஷனலைஸ்ன்னு சொல்லணும். வீதமுறு எண்ணாக மாற்றுறதுக்கு மேலே கீழேயும் அதே நம்பரால் பெருக்கணும், வகுக்கணும். அப்படி வகுத்தாச்சு. 48√3 √3 இருக்குன்னா வெறும் 3 வரும். அப்போ வெறும் 3 வந்துச்சுன்னா 1 3 3 16 3 48. அப்போ பெருக்கிட்டா 16√3. தேர்ஃபோர் கோபுரத்தின் உயரம் 16√3 மீட்டர். அவ்வளவுதான். அடுத்து 6.20 நான் அந்த கேள்வியை படிக்கிறேன், கவனிச்சுக்கங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல்கண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க. நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கொள்ளவும். அவ்வளோதான். இந்த பாருங்க, இது உயரம். உயரம் எவ்வளவு உயரத்தில் பறக்குது? 75 மீட்டர் உயரத்தில் பறக்குது. இங்கேருந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு? 60 டிகிரியில் பார்க்குறாரு. இப்போ இதில் பிக்யூங்கிறது பட்டத்தின் உயரம். அந்த ஆர்பினாலும் கியூஆர்னாலும் ஒன்று தான் நூலின் நீளம். நூலின் நீளம் இதில் பிஆர் தான். பிஆர் இதுதான் நூலின் நீளம், இதுதான் நூலினுடைய நீளம். நமக்கு இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறது sin θ கண்டுபிடிக்கிறதா, cos θ கண்டுபிடிக்கிறதா, tan θ கண்டுபிடிக்கிறதா ஒரு குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன விஷயம்னா, எதிர்பக்கமும் அடிப்பக்கமும் தேவைன்னா tan θ கண்டுபிடிக்கணும். கர்ணம், இந்த கர்ணம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா cos θவோ sin θவோ கண்டுபிடிக்கணும். இப்போ எதிர்பக்கம் கொடுத்துருக்கிறதுனால நான் sin θ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒருவேளை இந்த கணக்கில் அடிப்பக்கம், இந்த அடித்துள்ள பக்கம் கொடுத்துருந்தான்னா அது cos θ கண்டுபிடிப்பேன். ஏன்னா இதில் தான் கர்ணம் வருது. இதுதான் இந்த நூல், இந்த நூலின் நீளம் இவ்வளவு தான். இந்த சின்ன பிள்ளையில் பட்டம் விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி பட்டம் இப்படி பறக்குது. இப்போ sin θக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம். sin θ sin 60, எதிர்பக்கங்கிறது பிக்யூ, கர்ணங்கிறது ஆர்பிஆர். sin 60க்கு வேல்யூ √3/2 ஈக்குவல் டு பிக்யூங்கிறது 75,
பிஆருங்கிறது தெரியாது. குறுக்கால பெருக்கிட்டோம்னா √3 × பிஆர் = 2 × 75 150ன்னு வந்துருச்சு. அப்போ பிஆர் = 150/√3 150/√3. அப்போ அந்த √3 வந்திருக்கிறதுனால வீதம் ஒரு எண்ணா மேலே கீழே மாற்றணும். மேலே கீழே மாற்றிட்டுனா √3/√3ன்னு வந்துடும். அப்போ √3/√3னாக்கா √3/√3 வந்து வெறும் 3ன்னு வந்துடும். அப்போ இந்த 3ஐயும் 150 அடித்தோம்னா 1 3 3 5 3 15 50√3 கிடைக்குது. தேர்ஃபோர் நூலின் நீளம் = 50√3 மீட்டர். இவ்வளவுதான். நீ கொஸ்டினை பார்த்து படிச்சுக்கிறணும். கொஸ்டினை பார்த்து படிச்சுக்கிட்டு தான் ஆன்சர் பக்கம் போகணும். புரியுதா? அதனால் நீ என்ன செய்கிற, இதை நல்லா பாரு, படித்து புரிஞ்சுக்க. டவுட்னா கேளு. பாய்.